நம்ம இன்றைக்கி கச்சோரி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சூப்பரான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக். இது நிறைய டிஃப்ரெண்ட் ஃபில்லிங்கில் பண்ணுவாங்க. நம்ம இன்றைக்கி மூங் தாலில் பண்ண போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட் ப்ளீஸ்ங்க. உங்களோட பெரிய சப்போர்ட் இந்த சின்ன சேனல் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க. வாங்க நம்ம பாசிப்பருப்பு கச்சோரி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டில் நம்ம வெளியில் வைக்கக்கூடிய மாவு ரெடி பண்ணிக்கலாம். 2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க. கூடவே 3/4 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக்காக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப லூஸாக இருக்க வேணாம், கொஞ்சம் டைட்டாக இருக்கட்டும். ஒரே டைமில் அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. எனக்கு கிட்டத்தட்ட 3/4 கப் போல் தண்ணி கரெக்டாக இருந்தது. இது போல் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா மேலே கொஞ்சமாக காயாமல் இருக்க எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இதை ஒரு துணி வச்சு மூடிட்டு 1 மணி நேரம் போல் இருக்கட்டும். நெக்ஸ்ட் நம்மளோட ஃபில்லிங்க்கு 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். தண்ணி சேர்த்து ஒரு முறை நல்லா கழுவுனதும் மறுபடியும் தண்ணி சேர்த்துட்டு 2 மணி நேரம் போல் ஊற வச்சுக்கோங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறமா பாசிப்பருப்பு நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு இதை மிக்ஸர் ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ரொம்ப ஃபைனாக இல்லாமல் கொஞ்சம் நிறையா இது போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. உருகுனதும் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி துருவிட்டு சேர்த்துக்கிறேன். 1 சிட்டிகை பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் லைட்டாக கலந்து விடுங்க. இது நல்லா பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் நீங்கள் காரத்துக்கேற்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கலந்து விடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லாட்டினா மசாலா சீக்கிரமாக கரிஞ்சிரும். இப்போ இதில் 1/4 கப் கடலை மாவு சேர்த்துட்டு அதுவும் இதிலே கலந்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விடுங்க. கொஞ்ச நேரத்துலேயே கடலை மாவு நல்லா உதிரியாக வந்துடும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல பாசிப்பருப்பு, அதை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போது ஃபில்லிங்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். பார்க்க கொஞ்சம் கட்டிப்படுற மாதிரி தான் இருக்கும். இதை கண்டினியூவாக கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா உதிரியாக வந்துடும். ஒரு 5 நிமிஷம் போலயே ஸ்டவ்லேயே வச்சுட்டு கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா மசாலா உதிரியாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 4-5 சொட்டு லெமன் ஜூஸ் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்துக்கல, அது ஒரு சின்ன டேங்கினஸ்க்கு தான். தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கோங்க, சூடாகட்டும். இப்போ மாவு ஊறி ரெடியாக இருக்குது. இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிரித்து எடுத்துக்கலாம். ஒரு 10லேருந்து 12 உருண்டைகளாக பிரித்து எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். மாவை கையில் எடுத்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு விரல் வச்சு இது போல் பண்ணிங்கன்னா அழகாக விரிஞ்சு வரும். இது போல் வரலன்னா சப்பாத்தி திரட்டுவோம்ல, அது போல் லைட்டாக விரிச்சுக்கோங்க. இது பாருங்கள், குட்டியாக ஒரு பவுல் மாதிரி நமக்கு கிடச்சிரும். இதுக்குள்ளே நம்மளோட ஃபில்லிங் வச்சுக்கலாம். உள்ளே வச்சுட்டு அழகாக சீல் பண்ணிட வேண்டியது தான். கொஞ்சம் கூட கேப் இல்லாத மாதிரி சீல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஃபில்லிங்லாம் வெளில வராமல் இருக்கும். அப்படி இல்லைன்னா எண்ணெய்லாம் உள்ளே போயிடும், ஃபில்லிங் அப்படியே எண்ணெயில் வந்துடும். நல்லா ஃபுல்லாக சீல் பண்ணதுக்கப்புறம் ஒரு லைட்டாக உருட்டிட்டு அப்படியே கை வச்சு அழகாக ப்ரெஸ் பண்ணிட வேண்டியது தான். நல்லா ஈவனாக ரவுண்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெடியாக இருக்கேன். இதே போலவே எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா மிதமான சூடில் இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு சூப்பராக பொரிஞ்சு வரும். நம்ம உள்ளே சேர்த்த உடனேயே லைட்டாக அந்த பபிள்ஸ் வருதில்ல, அந்த மாதிரி தான் சூடு இருக்கணும். இதை போட்டு கொஞ்ச நேரத்துலையே லைட்டாக அப்படியே கலந்துகிட்டே இருங்க, இல்லாட்டினா அடியில் அப்படியே கரிஞ்சா மாதிரி ஆகிடும். லைட்டாக செட் ஆனதுக்கப்புறமா பொறுமையாக திருப்பி விடுங்க. இது கொஞ்சம் டைம் எடுத்து தான் பொரிஞ்சு வரும். ஒரு 5 நிமிஷம் போல் ஆகும். மிதமான சூட்லேயே பொறுமையாக திருப்பி விட்டுட்டே இருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வந்ததும் நம்ம வெளியில் எடுத்துட்டோன்னா அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கச்சோரி சுலபமாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். ஒன்ஸ் அகைன் நம்மளோட சேனலுக்கு உங்களோட பெரிய சப்போர்ட் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.